ஹாய் மக்களே! எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா, கார்த்திகைக்கு விளக்கு மட்டும் இல்லைங்க, கொழுக்கட்டையுமே ரொம்ப விதவிதமாக அவிப்போம். அதில் ரொம்ப ஸ்பெஷலான கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா, இந்த பனை ஓலையில் பண்ணுற கொழுக்கட்டை தான். அதனால நான் ஊருக்கு வரும்போதே அம்மாட்ட சொல்லிருவேன்ம்மா, வாங்கி வைங்கம்மா, கண்டிப்பாக எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு. ஏன்னா நான் இருக்கிற ஊரில் வந்து அது கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பனை ஓலையை வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு, அதோட ஓலையை அது மேலேயே நம்ம வந்து கட்டி வச்சிடலாம். சென்டரில் மாவு வச்சு, மாவு பார்த்தீங்கன்னா சீனி போட்டு நீங்கள் அரிசி மாவு போட்டு உங்களுக்கு ஏலக்காய், சுக்கு அந்த மாதிரி பொண்ணை போட்டுக்கலாம். அதே மாதிரி சீனிக்கு பதிலாக கருப்பட்டியும் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அவிச்சு எடுத்துட்டோம். பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். எப்படா எடுத்து சாப்பிடுவோம். சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து கிட்டத்தட்ட இது நான் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை ஒரு லைட்டாக பிச்சு வாயில் வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. செமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஊரில் என்னென்ன ஸ்பெஷல்லாம் பண்ணி சாப்பிடுவீங்க கார்த்திகைக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்த பனை ஓலை கொழுக்கட்டை சாப்பிட்ருக்கீங்கனாலும் கமெண்டில் தட்டி விடுங்க. பாய். நாளைக்கு